ஹாய் வியூவர்ஸ், நிறைய ராஜா சார் ரசிகரோட ஆசை ஒரு தடவையாவது டைரக்டர் எப்படி அவருக்கு சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு ராஜா சார் எப்படி கம்போஸ் பண்றாரு அப்படின்றத பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட அபூர்வமான பொக்கிஷமான பதிவை இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி அபூர்வமானவா? ஆமா, உண்மையிலேயே அபூர்வமான சிச்சுவேஷன் தான். ஏன்னா திரை வரலாற்றிலேயே இப்படி ஒரு சிச்சுவேஷனை எந்த டைரக்டரும் ஒரு கம்போசர் கிட்ட கொடுத்திருக்கவே முடியாது. அந்த திரைப்படத்துல எப்படி அப்படின்னு சொல்றது வில்லனோட மேனரிசம். அதை பாட்டு முழுவதும் தூவி வச்சது சாட்சாத் நம்ம ராஜா சார் தான். வித்தியாசமான சிச்சுவேஷன். ஹீரோ தன் காதலியோடு அனுபவித்த இன்பமான தருணங்களை வில்லன் கிட்ட பகிர்ந்துக்கிறான். இதை போய் யாராவது இன்னொரு ஆணிடம் பகிர்ந்துப்பாங்களா அப்படிங்கிறீங்களா? கதையோட பின்னல் அப்படித்தான் வரும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னால 85% ஆஃப் த வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இப்போ அந்த ரங்கம் யாவுமே சொல்வதென்றால் பாவமே. எப்படி இந்த படத்தினுடைய முதல் சிச்சுவேஷன் உங்களுக்கு என்னன்னா, கார்த்திக் டூயல் ரோல், ரெட்டை வேஷம். அதுல ஒருத்தன் கோடீஸ்வரன் முதலாளி, இன்னொருத்தன் தொழிலாளி. சரி, இந்த தொழிலாளி தான் கதாநாயகன். கதாநாயகன் ஒருத்திய காதலிச்சான். கதாநாயகன் காதலிச்ச பெண்ண இந்த முதலாளியான வில்லன் கைப்பிடிக்க நினைக்கிறான். அந்த கதாநாயகி இருக்கிறாளே, அவளுக்கு வில்லனுடைய வலையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி தெரியல. ஆனா அவளே ஒரு வழி சொன்னான். அதாவது, நீ போய் உங்களுடைய முதலாளிட்ட சொல்லு, நீயும் நானும் எப்படியெல்லாம் காதலிச்சோம் அப்படின்றத ஒண்ணு கூட விடாம, ஒழிக்காம, மறைக்காம உண்மைய பகிரங்கமா சொல்லி. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள நெருக்கத்தை சொல்ல அந்த ரங்கத்தை புறம் அதுல எதுவும் வெட்கமே பட வேணாம். அதையும் மீறி அதெல்லாம் கேட்ட பின்னால அநேகமா என்னை விட்டுவான்னு நினைக்கிறேன். அதையும் மீறி அவன் என்ன விரும்புறான்னு சொன்னா அவன் ஆம்பளையே இல்லப்போ அப்படின்னு அவன் அனுப்பி வச்சான். அந்த நம்பிக்கையில கதாநாயகன் வந்தான். வந்த உடனே இத சொல்றது கொஞ்சம் தயங்கினான். அந்த சூழ்நிலை கேட்டவாறு பயன்படுத்திட்டு பேச ஆரம்பிச்சான். வில்லன்கிட்ட வந்து கதாநாயகன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆமா, அவன் ஒரு கோடீஸ்வரன், இவன் தொழிலாளி, ஒரு மேனேஜர், ஒரு எஸ்டேட் மேனேஜர் தான். அவன் எஸ்டேட் ஓனர், அவன் மில்லியனர் தான். பேசிட்டு இருக்கும்போது அவன் தான் கமான் டேக் தி கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா, அவன் ஒரு டேபிள் இருந்து அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட போகும்போது நெல்லு அது எச்சில் அப்படின்னா அவன் சொன்னான், முதலாளியே எச்சில் சாப்பிட போகும்போது நான் என்ன அப்படின்னா, என்ன ஏதோ எச்சில் சொல்றான்னு உங்களுக்கு புரியுதுலையா? புரியுது. உடனே அவன் எப்படி அப்படின்னா, ஆமா நான் காதலிச்ச பொண்ண நீ ஏத்துக்கிற நினைக்கிறியே, அது எச்சில் பண்டத்தை இச்சிக்கிற மாதிரி தானே அப்படின்ற மாதிரி பேசானுங்க. அவன் எப்படின்னு ஆரம்பிச்சான். அவன் என்ன பண்ணுவானா, ஆத்திரப்படும் போதும் எப்படின்னா, அவன் அறிஞ்சுக்கிற நினைக்கிற கேள்வியும் எப்படி அப்படி மாதிரி பண்ணிட்டு வரான். ஆக அவன் எப்படின்னு கேட்க இவன் எப்படி எல்லாம் காதலிச்சோம்ன்றத அந்த ரங்கத்தை போல பட்டவர்த்தனமா உரிச்சு வச்சு சொல்றான். அது வந்து பாட்டு, அது பாட்டு ரூபத்துல நம்ம சொல்றோம். அதுக்கு இப்போ டியூன் கம்போஸ் பண்ணணும் இல்லையா? சரி, சிச்சுவேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல டியூன் வரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாக்கலாம். அதுல இந்த டைப் ஆஃப் இது எப்படி இருக்குன்னா, இந்த படத்துல இது ரொம்ப முழுக்க மெலடியா அமைஞ்சிராம கொஞ்சம் நீங்க தான் சொன்னீங்க, ஒரு டீசிங் எஃபெக்டா இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா இந்த சிச்சுவேஷன்? ஆமா, அது அவன் இது எப்படி வேணாலும் பண்ணலாம், மெலடியா பண்ணலாம். ஏன்னா லவ் சொல்றான், காதல்ன்றதே ஒரு மென்மையான உணர்ச்சி இல்லையா? அப்போ மென்மையா இருக்கலாம். இல்ல சாதாரண ஜனங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் ரிதமிக்கா பிரைட்டா இருக்கலாம் இல்லையா? நீங்க உங்களுக்கு எப்படி வேணும் நினைக்கிறீங்க? சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு வகையில என்னை காப்பாற்றணும். எப்படின்னா, இந்த சிக்கலான சிச்சுவேஷன் எப்படின்னா, ஒரு அந்தரங்கத்தை, அதாவது ஒருத்தனுக்கும் ஒருத்திக்கு இடையே நடந்த அந்தரங்க விஷயம், இத மூன்றாவது ஆள்கிட்ட சொல்ல வர்றான். அது லாஜிக் உதைக்காமல் அது சொல்லணும்னா அது இசையில தான் நீங்க காப்பாத்தி ஆகணும். அது அந்த சிச்சுவேஷன் டெலிகேட்டா இருக்கு, ரொம்ப டெலிகேட் சிச்சுவேஷன் அது. அதே நேரத்துல ரொம்ப மெலடியா போயிட்டாலும் அழுதுக்கு வழிகிற பாடல்களை பெரும்பாலும் ரசிகர்கள் ஜீரணிக்க கஷ்டப்படுறாங்க. அதனால கொஞ்சம் இது டீசிங் எஃபெக்டா இருக்கணும். அதே நேரத்தில் இந்த லாஜிக், இந்த வரம்பு மீறாத முறையில உங்களுடைய இதை காட்டினீங்க நல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி காட்டுவீங்க நினைக்கிறேன். எங்க சரக்கு கிடைக்கும் அங்கதானே நான் கேட்கிறேன். ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அதுக்கு அவன் எப்படி
தன்னே நானனா எப்படி எப்படி தன்னே நானனா தன்னே நானனா தன்னனா நானனா நானனே நானனா தன்னனா நானனே நானனா நானனா தன்னனே நானனா தன்னனே நானனா தானனா நானனே நானனா நானனா தானனே நானனா. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா, ரொம்ப அருமையா சுகமா இருக்கு. சரி, வேறு வகையாகவும் இந்த சுகத்தை வேறு வகையாகவும் சொல்ல முடியுமான்னு பாருங்க. சாஃப்டாவும் சொல்லலாம். இப்ப இது கொஞ்சம் பிரைட்டா எல்லா ஜனங்களுக்கும் புரியுற மாதிரி சாஃப்டா இருக்கும். ஆமா, ஜனங்களுக்கு புரிய ரீச் ஆகணும். நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மனசுக்குள்ளே மட்டும் போட்டு பிரயோஜனம். ஆமா ஆமா, இது ஜனங்களை போய் சேரும். ஆனா இதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா நளினமா சொல்ல முடியுமா? ஒரு காதல் பாடல் மாதிரி சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம். அதாவது ஒரு இது சிறந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஒரு கம்பாரிசனுக்கு இன்னொரு ஒப்பிட்டு பாக்குறதுக்கு இன்னொரு சுகம் இருந்தா நல்லா இருக்குமா பாப்போம். சரி, நான் ட்ரை பண்ணேன். தானின்னா தனனா நின்னா தானினா தனனா நின்னா தானனா ஏ நானா ஓ தானனா ஓ நானேனா நானேனா தனனா நின்னா நானேனா தனனா நின்னா. இந்த மாதிரி கூட சொல்லலாம். காதல உண்மையான ஒரு காதலை அவன்கிட்ட சொல்றதுக்கு அப்படி கூட சொல்லலாம். அப்படி சொன்னா நல்லாவே இருக்கும் நினைக்கிறேன். இந்த நம்ம சிச்சுவேஷன்ல அந்த எதிராளியிடம் போய் நின்னாவான் அவனுடைய டீசிங்க்கு பதில் சொல்றான். எப்படி 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 எப்படின்னு அவன் கேட்கும் போது அவன் கொஞ்சம் ஆத்திரம் மீறி சொல்றதுக்கு இந்த மெலடி கொஞ்சம் தடையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் டியூனே நம்ம சிச்சுவேஷனுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? அதுக்காக முதல் சிச்சுவேஷன் சிறப்பா இருக்குன்னு சொன்னா மல்லிகை நல்லா இருக்குன்னு சொன்னா ரோஜா மோசம்னு அர்த்தம் இல்ல. இந்த இடத்துக்கு முதல் டியூன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது டியூன் ரொம்ப நல்லா இருக்கு. அது ரெண்டாவது டியூன் எனக்கு என் படத்துல வச்சுங்க. இந்த டியூனை எனக்கே ரிசர்வ் பண்ணுங்க, யாராவது கொடுத்துட கூடாது. முதல் டியூன் இந்த சிச்சுவேஷனுக்கு வச்சுக்கிறோம். சரி, ஓகே. இந்த பாட்டு இடம்பெற்ற 1000 நிலவேவா திரைப்படத்தை இயக்குனது ப்ரொஃபசர் A.S. பிரகாசம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான முதல் காரணம் ஆஃப்கோர்ஸ் ராஜா சாருடைய மியூசிக். இரண்டாவது, ஹீரோவையும் தாண்டி SPB இதுல அற்புதமா நடிச்சிருப்பாரு. அந்த எல்லலையும் துள்ளலையும் அழகா குரல்ல காட்டியிருப்பாரு. மூன்றாவது, புதுமைப்பித்தனுடைய அற்புதமான வரிகள். இந்த கரணம் தொட்ட மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் விட்டா இந்த பாட்டு ஒரு விரசமான எல்லையை தொட்டு இருக்கும். அப்படி போக விடாம இத கவித்துவமும் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க ராஜா சாரும் புதுமைப்பித்தனுடைய வரிகளும். எப்படி எப்படி பாக்கலாமா? எப்படி 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 நம்ம அனுபவிச்ச இந்த வசீகரத்தை ராஜா சார் ரசிகர்களோடு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடு பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.